இல்லை. ஆனால் 2031 எங்கள் தலைமையிலேயே நீங்க சொன்ன ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நாங்கள் பகிர்ந்து கொடுப்போம். நீ பொறுத்திருந்து பாருங்க. ஏனென்றால் இப்பயே பல கட்சிகள் இருக்கு. 4 முனை போட்டி. திமுக, அதிமுக, விஜய், அதே மாதிரி சீமான் இருக்காரா? அப்ப இன்னும் வருங்காலங்களில் 5-6 முனை போட்டியாக மாறும். அப்ப மாறும் பொழுது நான் ஓப்பனாகவே சொல்றேனே, அவங்கவுங்க ஓட்டு அவங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் திமுகவுக்கு திமுக ஓட்டு, அதிமுகவுக்கு அதிமுக ஓட்டு, அதே விடுதலை சிறுத்தைகளுக்கு எங்களுக்கு எங்கள் ஓட்டு கிடைக்கும். இன்னமும் ஒன்று சொன்னோம்னா நல்லா இருக்காது. பட் நீ கேட்கறதுக்கா நான் ஒரு ஓப்பனாக ஒரு கருத்தை சொல்கிறேன். இப்போ இந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் அதிக பெர்சன்டேஜில் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. நீ வேணா நெட்டை ஓப்பன் பண்ணி அப்படியே பாருங்க. குறிப்பாக பறையர்களுடைய பெர்சன்டேஜ் என்னன்னு பாருங்க, எவ்வளவு மக்கள் இருக்கு இப்போ தொகைன்னு பாருங்க. அது 2001 ஏறக்குறைய 90 லட்சம் சொல்றாங்க. 2001 2011 1 கோடிக்கு மேலே சொல்றாங்க. 2011 இப்போ என்ன நடக்குது? 2025 அப்போ மக்கள் எப்படி இருக்கு? எப்படி 1.5 கோடிக்கு மேலே இருக்கு. இப்போ என் கட்சியில் பரவலாக எல்லா சமூக மக்கள் இருந்தாலும் கூட வன்னியர் தான் ஒருத்தர் எம்எல்ஏ, முஸ்லீம் தான் ஒருத்தர் இன்னொரு எம்எல்ஏ, இன்னமும் கல்லர்கள், மறவர்கள், செட்டியார்கள் எல்லாம் இருந்தாலும் கூட அதிகமாக இருக்கிறது பறையர்கள். அப்போ நாங்கள் தனித்து நின்றோம்னா எங்கள் ஓட்டு எங்களுக்கு கிடைக்கும். அதுபோக பெண்களுக்காக நாங்கள் போராடுகிறோம். பெண்கள் ஓட்டு, உங்கள் ஓட்டு கூட ஒரு எங்களுக்கு கிடைச்சாலும் கிடைக்கும். அதுமாதிரி ஜனநாயக சக்திகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எங்களுக்கு போடுவாங்க. ஆனால் நாங்களே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி நாங்கள் மக்களோட மக்களாக வேலை பார்ப்போம். இதில் எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை. அதை நோக்கித்தான் நாங்கள் நகர்றோம். நீங்க தனித்து நின்று ஆட்சியை கைப்பற்றுவதற்கான சூழல் எப்போ வரும்னு நினைக்கிறீங்க? தனித்துனா நாங்கள் மட்டும் என்னைக்குமே ஜனநாயகத்தில் நிற்க முடியாது. எங்கள் தலைமையில் பல கட்சிகள் சேரலாம். அது எந்த கட்சின்னு இப்போ சொல்ல முடியாது, அவளை கணிக்கும். ஆனால் அதை நோக்கி தான் நான் பயணிக்கிறேன். அதுக்கு தான் நான் உங்களுக்கு இந்த எடுத்துக்காட்டை சொன்னேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 44+1 2+46 தனித்தொகுதி இருக்குங்க. 46 தனித்தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்கல்ல, நல்லா சொல்லுங்க, மனச்சாட்சியோடு சொல்லுங்க. இது விவாதமாக நீங்கள் நினைக்க வேண்டாம். எங்கேயாவது தீ பிடிச்சா தீ வச்சு எரிக்கிறாங்க, ஒடுக்கப்பட்ட மக்களை வெட்டுறாங்க. யாராவது ஒரு தலைவர் குரல் கொடுத்துருக்குறாங்களா? திமுகவோ அதிமுகவோ இல்லை காங்கிரஸோ ஓப்பனாக பேசுவோமே. தீய வைக்கிறாங்க, மரக்காணத்தில் தீய வச்சா நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறையா ஊர்களை உங்கள் நீ ஒரு நெறியாளர்ன்றாலும் எல்லாம் படிப்பீங்களே, மற்ற பெண்மகள் மாதிரி நீங்கள் இல்லை. இப்போ மேலாவில் கொலை நடந்துச்சு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆணவ படுகொலை எங்கே நடந்துச்சு? திண்டுக்கல் நடந்துச்சு. அவன் தலித்தே இல்லை. அந்த பொண்ணு மறவர், பையன் செட்டியார, இன்னொரு சமூகம், அவங்களுக்குள்ள ஆணவ படுகொலை நடந்துருச்சு. அந்த பெண்மகள் நடு ரோட்டில் உட்காந்துருச்சு, விட்டுட்டு போயிட்டாங்க. யாரு? அம்மா வீட்டிலையும் கூப்பிடல, அந்த பெண்ணை கூட்டிட்டு போகல, மாமனார் வீட்லையும் கூப்பிட்டு போகல, எல்லாம் ஒன்னால நினைச்சு. அப்போ யாரு பாதிக்கப்பட்டது? யாரு? பெண்ணு தானே. அதுக்காக தான் ஆணவ படுகொலை தடுப்பதற்கு தனி சட்டத்தை கேட்குறேன். இது மாதிரி நாங்கள் பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் சேர்ந்து நாங்கள் போராடுறோம். அப்போ அவங்க ஓட்டு எங்களுக்கு கிடைக்கும்ல. அப்போ அப்படி கிடைக்கும் பொழுது எங்கள் தலைவரே முதல்வருக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதை நோக்கி தான் பயணிக்கிறோமே தவிர அதுக்காக சும்மா இருந்துட முடியல. இப்போ 6 சீட்டு ஒரு இடம் கொடுத்தாங்க, என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை.